கண்மலையாகி கிறிஸ்துவுக்குள்ள வேரூன்றி இருக்கிறதா அங்கே ஆண்டவரை நோக்கி தன் வாழ்க்கையை கொண்டு போகிறவன் தான் இந்த நீதிமான். இந்த நீதிமானுக்கு ஆண்டவர் ஒரு மனைவி தர்றார். அந்த மனைவி எப்படி இருப்பாளாம்? திராட்சை. நான் செடிக்கும் கொடிக்கும் வித்தியாசம் சொன்னேன்னா, கொடி என்ன பண்ணும்? ஏதோ உன்னை டிபெண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். யாரு? ஒன்று வீட்டுக்காரை பிடிச்சிக்கும், வீட்டுக்காரர் சரியாகலன்னா பிள்ளைய பிடிச்சிக்கும், கொஞ்சம் விவரமாக இருந்தால் ஆண்டவரை பிடிச்சிக்கும், எதையும் பிடிக்கலன்னா தோண்டு தோண்டு உழும், அழுதுகிட்டே இருக்கும், ஒப்பாரி வச்சுக்கிட்டே இருக்கும். ஆமாவா? ரொம்ப அப்ளிகபிளாக இருக்குல்ல விமனுக்கு. அப்போது அந்த 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 ஒலிவ மனைவி திராட்சை கொடிக்கு முன்னாடி எங்கே இருக்குதாமா? அது எந்த இடத்துல இருக்கான்? வீட்டு ஓரங்களிலே. அந்த வார்த்தை எதை காட்டுதுன்னா, அந்த குடும்பத்துக்கு வாட்ச்மேன், பாதுகாப்பு, அந்த வேலி, அந்த காம்பவுண்ட் சுவர் யார் தான்? சொல்லுங்க, பெண்கள் தான். கண்ணுக்குள்ளே விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். கண்ணு இங்கே இருக்கும், பின்னாடி நடக்கிறது தெரியும். எதுக்கு இவ்வளோ நேரம் ஃபோன் பார்த்துட்டு இருக்கிற? நீ அந்த பக்கம் தானே நீ திரும்பிட்டு இருக்கிற. எனக்கு புடனில கூட கண்ணு இருக்கும்டா. அப்படிதான் இருந்து ஆகணும். ஆண்டவர் அப்படி தான் வைத்திருக்கிறார். அந்த மாதிரி பிரெயினும், அதாவது சொல்லுவாங்க மென் பாக்ஸ் திங்கர்ஸ்னு. ஒன்றில் தான் அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். வேலைக்கு போயிட்டா வேலை, வீடுனா வேலை. விமன் ஸ்பைரல் திங்கர்ஸ். சுற்றி சுற்றி எல்லாம் அவங்களுக்கு ஸ்பைரலாக திங்க் ஆகிட்டே இருக்கும். பல டாஸ்க்கு அட் அ டைம் பண்ணுற ஒரு கேப்பபிலிட்டியை ஆண்டவர் பெண்களுக்குள்ளே கொடுத்துருக்கிறார். இங்கே ஸ்டவ்வில் ஒன்று நடக்கும், அங்கே அயன் பாக்ஸ் ஆனில் இருக்கும், அங்கே குழந்தை, வீட்டுக்காரர் எங்கே போகிறார், அதுவும் அவர் எங்கள் ஃபோன் பார்த்துருந்தா கூட நம்மளுக்கு தெரியும், இந்நேரம் வரைக்கும் ஃபோன் பார்த்துட்ருக்கு. இந்த மாதிரி ஒரு கேப்பபிலிட்டியை ஆண்டவர் ஸ்பெஷலாகவே பெண்களுக்கு கொடுத்துருக்கிறார். அப்போது வீட்டை கண்ணும் கருத்துமாக யார் என்ன பண்ணுறா அப்படின்னு நோட்டம் விட வேண்டியது யார் வேலை? ஆமாம், எனக்கு ஆண்டவர் குடும்பத்தை கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. பர்ஃபெக்ட் ஹஸ்பண்டானா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. நானே பர்ஃபெக்ட் ஒய்ஃப் இல்லை, அவர் எப்படி பர்ஃபெக்ட் ஹஸ்பண்டாக இருப்பார்? குறைகள் இருக்கும். அந்த குறைகளை டேக்கிள் பண்ணி கொண்டு போகிறதுக்கான கிருபை வரத்தை ஆண்டவர் உங்களுக்கு தான் கொடுத்துருக்கிறார், எனக்கு தான் கொடுத்துருக்கிறார்.